இந்த பிசிபி இன்டோர் அண்ட் அவுட்டோர் செட்டாக பார்த்தீங்கன்னாக்கா டைக்கின் மாடலில் இருக்கும். ஆனால் டைக்கின் கிடையாது, டைக்கின் மேனுஃபேக்சரிங் கிடையாது, மெக்மிட் மேனுஃபேக்சரிங். இவங்க வந்து ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் தான். இது வந்து அசம்பிள்டு போர்டெலாம் இல்லை. டைக்கின் ரிமோட்டு அவுட்டோரு. இதுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஜிஎம்சிசி கம்ப்ரஸர் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் மோட்ரு வந்து ஒரிஜினல் ஃபேன் மோட்ரு செட் பண்ணால் மட்டும்தான் போகும், இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிட்டு எரர் வந்துடும். உங்களுக்கு பிசிபி ஆன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆன் பண்ணி டெஸ்டிங் போடுறேன் பாருங்க. ஃபேன் மோட்ரு ஓடிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்தில் வந்து அவுட்டோர் பிசிபி ரிலே ஆன் ஆகிட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி கம்ப்ளைண்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஃபேன் மோட்ரு ஆஃபில் தான் இருக்குது, ஏன்னா ஃபேன் மோட்ரு வந்து ஷூட் ஆகலை, அதனால் எரர் இருக்குது. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஃபேன் மோட்ரு எரர். ஒரிஜினல் ஃபேன் மோட்ரு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு கரெக்டாக வந்து ஷூட் ஆகும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் ஆகும். கொஞ்ச நேரம் மட்டும்தான் டெஸ்டிங் போட முடியும் ஒரிஜினல் மோட்ரு இல்லாத பட்சத்தில். அவுட்டோர் வந்து ஏசி தான். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைக்கினில் வந்து 5 வோல்ட் எம்சிவி இருக்கும். மெக்மிட்டில் மோஸ்ட்லி 3.3 வோல்ட் எம்சிவி தான் தருவாங்க. மெக்மிட் பிராண்டு. கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிஎம்சிசி டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் சென்சார் வருது வேறு, இன்டோர்லேயும் சென்சார் வருது வேறு.